ருத்ரன் தொடர்கிறது. முனிவர்களே, பிரம்மதேவரின் புதல்வரான ஸ்வயம்பு மனுவின் புத்திரன் பிரியவரதன். அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிரியவரதன் தான் ஜீவாந்தரனாக இருக்கும் போதே தன் புத்திரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கருதி ரதத்தில் ஏறி மேருமலையை 7 முறைகள் வலம் வந்து 7 தீவுகளாக பிரித்தான். அத்தீவுகளைப் போலவே 7 சமுத்திரங்களும் உண்டாயின. அவன் தன் புதல்வர்கள் 7வருக்கும் ஒவ்வொரு தீவாக பிரித்து கொடுத்து சிறிது காலத்தில் உயர் பதவியை அடைந்தான். அவன் பிள்ளைகளில் மூத்தவனான ஆக்னித்ரனுக்கு ஜம்பு தீவை கொடுக்க அவன் அதை அரசு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு பிறகு அவன் புதல்வன் நாபி என்பவனுக்கு ரிஷபன் முதலாக 9 புதல்வர்கள் பிறந்தார்கள். ரிஷபனுக்கு பரதன் முதல் 100 புதல்வர்கள் பிறந்தார்கள். அவர்களில் பரதனே அரசனானான். ரிஷபன் முதலான 9 சகோதரர்களும் மகா ஞானிகளாய் ஜனக மகாராஜனுக்கு ஞானோபதேசம் செய்து 81 புதல்வர்களை பெற்றார்கள். அவர்கள் சத்திரிய தர்மப்படி நடந்து முக்தி பிரியர்களாக இருந்தார்கள். அப்போது ரிஷபன் 9 கண்டமாக இருந்த தன் ராஜ்யத்தை 9 கண்டமாக பிரித்து அவர்கள் யாவருக்கும் கொடுத்தான். அவை முழுவதற்கும் பரதனையே சக்கரவர்த்தியாக நியமித்தான். நாம் இருப்பது பரத கண்டம். இது மற்றெல்லா கண்டங்களையும் விட சிறந்தது. எல்லா கண்டங்களிலும் விஷ்ணுமூர்த்தி பல அவதாரங்கள் செய்து உலகை காத்தருளி வருவார். அவர் பாரத கண்டத்தில் பதரிகாசிரமத்தில் நரநாராயண ரூபமாக தோன்றி இருக்கையில் அவ்விருவரும் பார்த்திவலிங்க பூஜை செய்யும் போது அவர்கள் பக்திக்கு இணங்கிய சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி, நீங்கள் நன்றாக பூஜித்தீர்கள், எல்லா சம்பந்தம் உள்ள உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார். அதற்கு நரநாராயணர், எங்கள் விஷயத்தில் தயை இருப்பின் யாவரும் தங்களை பூஜித்து கடைந்தேறும்படி இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு இணங்கி சிவபெருமான் இமயமலையில் எப்போதும் பனியால் மூடப்பட்டிருக்கும் இவ்விடத்தில் கேதாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி இருந்தார். அவ்விடத்தில் தேவர்கள் முனிவர்களே பூஜிக்க முடியும், பிறர் பூஜிக்கவும் சேவிக்கவும் முடியாது. இந்த பத்ரிகாசிரமத்தில் இருப்பவர்கள் கேதாரீஸ்வரனை பூஜித்து கிருதர்த்தனானார்கள். அவ்விலிங்கத்தை பக்தியோடு பூஜித்தால் சகல துக்கங்களும் அகலும். அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு கங்கண ரூபம் இருக்கிறது. அதனை கையில் பூட்டியவனும் அதை தரிசித்தவனும் எல்லா பாபங்களையும் போக்கடிப்பான். பத்ரிவனம் அடைந்து சிவ தரிசனம் செய்பவன் முக்தனாவான். கேதார கஷேத்திரத்தில் நரநாராயணனை சேவித்தால் இஷ்டகாமியங்கள் கைகூடும். முனிவர்களே, கேதாரீஸ்வர ஜோதிலிங்க மகாத்மியத்தை சொன்னேன். இனி பீமசங்கர மகிமையை சொல்கிறேன் என்றார். காமரூப தேசத்தில் உலகில் உள்ளவர்களை ரட்சிக்க வேண்டி சகல சத்குணங்களை உடைய சிவபெருமானின் வருகையை கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் உலகத்தை எல்லாம் அழிக்கத்தக்க பராக்கிரமசாலியான பீமன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் கும்பகர்ணனுக்கு கற்கடி என்பவளுக்கும் பிறந்து எல்லோருக்கும் துன்பம் இழைத்து கொண்டு வளர்ந்து வந்தான். ராமர் முன்பு கும்பகர்ணனை வதைத்த பிறகு பீமன் என்பவன் அந்த கற்கடியை அழைத்து கொண்டு ஜெயகிரியை அடைந்து தாயாகிய கற்கடியை நோக்கி, அம்மா, என் தந்தை எங்கே? நீ ஒன்றியாக இருக்க காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவள், மகனே, ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் எனும் உன் தந்தையை அயோத்தி மன்னனான ராமன் போர் முனையிலே கொன்றுவிட்டான். உன் தந்தை முன்பொரு காலத்தில் தன் தமையனுடன் இந்த காமரூப தேசத்துக்கு வந்து என்னை கலந்தால்னேயன்றி நான் இலங்கையை கண்டதுமில்லை. என் தந்தையின் பெயர் கற்கடன், என் தாய் புஷ்கலி, எனது முதல் கணவன் விராதன். அந்த விராதன் ராமனால் இறந்த பிறகு தாய் தந்திரிடம் நான் இருக்கும்போது அவர்கள் சுதீஷ்ணன் என்ற முனிவரை தின்னச் செல்ல மகா புண்ணியசாலியான அந்த முனிவர் அவ்விருவரையும் சாம்பலாக்கிவிட்டார். நான் ஒன்றியாக இருந்தேன். அப்படி இருக்கும் போது உன் தந்தை என்னை கூடி இங்கேயே விட்டு சென்று விட்டான். அதனால் நீ இங்குதான் பிறந்தாய். உன்னை பார்த்து கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் என்றாள். இவ்விதமாக தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பீமசுரன், என் தந்தையையும் விராதனையும் ராமன் கொன்றான், என் பாட்டனையும் பாட்டியையும் அந்த முனிவன் சாம்பலாக்கி விட்டான். எனக்கு பெருத்த கஷ்டமாயிற்று. நான் கும்பகர்ணனுக்கு மகன் என்பது உண்மையாக இருந்தால்
அந்த ராமனை கண்டுபிடித்து அவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வீராவேசமாக முழக்கமிட்டுவிட்டு பிரம்மதேவரை குறித்து கைகளை உயரத் தூக்கி ஒரு காலில் நின்று சூரியனை பார்த்து மனதில் தியானம் செய்து 1000 ஆண்டுகள் அருந்தவம் செய்தான். அப்போது அவனது சிரசில் இருந்து ஒரு பயங்கரமான தேஜஸ் கிளம்பி உலகை தகித்தது. அதை சகிக்க முடியாத தேவர்கள் ஓடி பிரம்மதேவரிடம் சரண் புகுந்து, கடவுளே, ராட்சதனுடைய தவ தேஜஸ் உலகத்தையெல்லாம் துன்புறுத்துகிறதே, அவன் எதை குறித்து தவம் செய்கிறானோ அதை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் நாங்கள் யாவருமே இறந்து விடுவோம் என்றார்கள். அப்போது பிரம்மதேவர் அமரர்களின் சொல்லுக்கு இணங்கி துஷ்டனான அந்த பீமாசுரன் முன்பு அன்னவாகனத்தோடு தோன்றி, உன் தவத்துக்கு மெச்சினோம், நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார். அதற்கு பீமாசுரன், சிருஷ்டிகர்த்தாவே, எனக்கு அபரிமிதமான பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டான். பிரம்மதேவர் அந்த வரத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். பீமாசுரன் தன் இருப்பிடம் சேர்ந்து தன் தாயை பார்த்து, அம்மா, என் பலத்தை பார், தேவர்கள் அனைவரையும் நாசம் செய்கிறேன் என்று சொல்லி காமரூப தேசத்தை அடைந்து அங்கிருந்த பிரியதர்மன் என்ற அரசனை பிடித்து விலங்கிட்டு அவன் அரண்மனையில் இருந்த யானை, சேனை, சத்திரம், சாமரம் முதலிய தனங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்யத்தை தனதாக்கி கொண்டான். உரிமை பறிபோன அரசனோ சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பரம ரகசியமாக பார்த்திவ பூஜையை செய்து கொண்டும் கங்காதேவியை பலவாறு மானசீகமாக தியானித்து கொண்டும் இருந்தான். அப்படியே அவன் மனம் தியானத்தில் லயமாகிவிட்டது. அவனது பூஜையெல்லாம் சிவபெருமானுக்கு பிரியமாயின. அவன் பஞ்சாட்சர மந்திரத்தை பிரணவத்தோடு உச்சரித்து கொண்டிருந்தான். அந்த வேந்தனுடைய மனைவியான தட்சிணை என்பவளும் பார்த்திவ பூஜை செய்து சிவ தியானத்திலேயே லயித்திருந்தாள். அவர்கள் இருவரும் இவ்வாறு இருக்கும் போது பீமாசுரன் சகல உலகங்களையும் வென்று அடக்கி புண்ணிய கர்மங்களை எல்லாம் நாசப்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி கொண்டே ஏக சக்கராதிபதியாக சர்வாதிகார வெறியோடு அரசாண்டு வந்தான். மக்கள் அனைவரும் மகா கோச நதி தீர்த்தத்தில் சிவபூஜையும் சிவத்தியானமும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்யும் பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு தோன்றி, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சர்வேஸ்வரா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, ஆயினும் எங்கள் கஷ்டத்தை சொல்லுகிறோம். பீமாசுரன் என்னும் பயங்கரமான அசுரன் ஒருவன் எங்களை துன்புறுத்துவதால் அவனை சம்ஹாரம் செய்து எங்களை காத்திருள வேண்டுகிறேன் என்றார்கள். அதற்கு சாம்பமூர்த்தி, உங்கள் அரசன் மகாபக்தன், அவன் சிறையில் இருக்கலாமா? நீங்கள் விரும்பியபடியே பீமனை சம்ஹரிக்கிறேன் என்றார். தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் அவரை பணிந்து தமது இருப்பிடம் சென்றார்கள். அப்போது பிரியதர்மன் பார்த்திவ பூஜை செய்து வருவதை அறிந்த சில அரக்கர்கள் பீமாசுரனை அடைந்து, சிறையில் இருக்கும் அரசன் உன் விஷயமாக ஏதோ அபிசாரம் செய்வதாக தெரிகிறது, ஆகவே செய்ய வேண்டியதை விரைவில் செய்யுங்கள் என்றார்கள். பீமாசுரன் வெகுண்டான். பிரியதர்ம அரசனை கொல்ல வேண்டும் என்று உடைவாளை உருவிக்கொண்டு அரசனிடம் வந்து, என்ன செய்கிறாய்? உண்மையை சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். பிரியதர்ம அரசன் சத்தியவான், ஆகையால் அவன் வரட்டுமே என்று நான் சிவபூஜை செய்கிறேன். பரமதயாளனான பரமேஸ்வரன் இதில் இருக்கிறார். என் பூஜைக்கு ஏற்ற பயனை தருவார். நான் சிவபெருமானை வணங்குவது வழக்கம். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம் என்றான். அதற்கு பீமாசுரன், நான் என்ற சங்கரனை அறிவேன். என் மூதாதையான ராவணன் அவனை கைலாயத்தோடு தூக்கி விட்டான். அவன் என்னை என்ன செய்து விடுவான்? அவனை துதித்தா நீ என்னை ஜெயிக்க முடியும். இந்த லிங்கத்தை தொலைவில் எறிந்து விடு. அப்படி செய்யாவிட்டால் இதோ என் பராக்கிரமத்தை பார் என்றான். அதற்கு அரசன், நான் சிவபூஜையை விட்டுவிட்டாலும் தயாளரான சிவபெருமான் உன்னை விடமாட்டார் என்றான். பீமாசுரன் சிரித்தான். இந்த மண்ணல்ல தெய்வம், நானே தெய்வம் என்று கர்ஜித்தான். அதற்கு அரசன், அப்படி சொல்லிக் கொள்வது நீ ஒருவன்தான். நான் உன்னை தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் என்றான். உடனே பீமாசுரன், கடவுள் உண்மையில் இருந்தால் தன் பலத்தை என்னிடம் காட்டட்டும் என்று கூறி தன் உடைவாளை எடுத்து அரசனை வெட்டுவதற்காக பாய்ந்தான். அதற்குள் அந்த பார்த்திவ லிங்கத்தில் இருந்து சிவபெருமான் தோன்றி, நான் பீமேஸ்வரன், இந்த அரசனை காக்கவே நான் இங்கு வந்தேன். உத்தமர்களை காப்பதே என் விரதம், ஆகவே இவனை காக்கிறேன் என்று தம் பினாகவில்லை வளைத்து அம்பு தொடுத்து பீமாசுரனின் உடைவாளை உடைத்தெறிந்தார்.
பீமாசுரன் திரிசூலத்தை வீசினான். அதையும் ஈஸ்வரன் 100 துண்டாக்கினார். கத்தி, ஈட்டி, வேல் முதலியவற்றை வீச அவற்றையெல்லாம் பொடிப்பொடியாக்கினார் பரமன். உடனே அசுர வீரர்கள் அணி அணியாக வந்தனர். பிரமத கணங்கள் வரிசை வரிசையாக வந்தனர். பெரும் போராட்டம் நிகழ்ந்தது. உலகங்கள் நடுங்கின, நட்சத்திரங்கள் உதிர்ந்தன, கடல்கள் கொந்தளித்தன, மலைகள் குலுங்கின, தேவர்கள் நடுங்கினர். அப்போது நாரதர் அங்கு வந்து சிவபெருமானை வணங்கி, சம்போ மகாதேவா, தங்கள் கோபம் தணியட்டும், புல்லின் மீது கோடாரியை ஐயா செலுத்த வேண்டும். இவனுக்காக இத்தனை பெரும் யுத்தம் எதற்கு? விரைவில் இவனையும் இவனது அசுர சேனைகளையும் அழிக்க தாங்கள் இயலாதா என்றார். உடனே சிவபெருமான் பூங்காரம் செய்ய அதுவே அஸ்திரமாகி பீமாசுரனையும் அவனது சேனைகளான அசுரப்படைகளையும் தீட்ட சருகுகள் போல சாம்பலாக்கிவிட்டன. சிவபெருமானது கோபாக்னியால் வனங்கள் கருகின. தேவர்கள் பெருமானிடம் சரண் புகுந்தார்கள். பிறகு சிவபெருமான் சாந்தமடைந்து அவர்கள் வேண்டுதலுக்கு இறங்கி பீமசங்கரர் என்ற திருப்பெயருடன் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். தொடரும். நன்றி, வணக்கம்.